السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله فإن أحسرتم فما استيسر من الهدي. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: فمن حج واعتمر فهو ضامن على الله، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரினும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபுறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்காக மக்கள் நிறைவேற்றுகின்ற ஒரு வணக்கங்களில் ஒன்றுதான் ஹஜ் என்பது. அதிக செலவு பிடிக்கக்கூடியது, அதிக உடல் சிரமங்களை தரக்கூடியது. சூரத்துல் பக்ராவினுடைய 196வது வசனம் அப்படி நிறைவேற்றப்படுகின்ற ஹஜ் அல்லாஹ்வுக்காகவே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறது. வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்விற்காக நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள். இந்த வணக்கத்தில் ஏற்படக்கூடிய கவர்ச்சியை கடந்து உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கக்கூடிய அவசியத்தை உணர்த்துகிறது. வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தினுடைய வாசகம், நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணப்படுத்துங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனங்களிலே கட்டளையிடும் பொழுது அந்த வார்த்தையை திருக்குர்ஆனின் விரிவுரையாளர்கள் அல்லாஹ் இப்படி சொல்வதற்கான காரணங்கள் இப்படியும் இருக்கலாம் என்று விரிவுரை தருவார்கள். உதாரணமாக தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொழுங்கள் என்று சொல்லவில்லை. வஅகீமுஸ் ஸலாத், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். இப்படி நிலைநாட்டுங்கள் என்று சொல்வதற்கான காரணம் பின்னணி என்ன என்பதை உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கி சொல்வார்கள். மக்கள் எல்லாம் தொழுது விடுவார்கள், ஆனால் தொடர்ச்சியாக தொழமாட்டார்கள். அதிலே கொஞ்சம் பலகீனம் இருக்கும். சில நபர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை மாத்திரம் தொழுவார்கள், சில பேர் லுகர் மாத்திரம் தொழுவார்கள், இன்னும் சிலர் இருக்கிறார்கள் பெருநாள் தொழுகை மட்டுமே தொழக்கூடியவர்கள். ஆக தொழுகையிலே மக்களிடத்திலே பலகீனம் என்பது இருக்கிறது. அப்படி பலகீனப்பட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனத்தினுடைய வார்த்தையை இப்படி சொல்கின்றான்: வஅகீமுஸ் ஸலாத், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். நிலைநாட்டுவது என்பதனுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் சரியாக நியமமாக அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஏதோ ஏனாதானவென்றோ அல்லது வாரத்தில் ஒரு நாளோ அல்லது வருடத்தில் 2 நாளோ மட்டுமல்ல,
நீங்கள் சரியாக ஐவேளை தொழுகை நிறைவேற்ற வேண்டும், நிலை நிறுத்த வேண்டும் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. அதே போன்றுதான் ஹஜ்ஜுடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஹஜ்ஜை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாஹ்விற்காக பரிபூரணப்படுத்துங்கள். பரிபூரணம் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். மக்கள் இந்த ஹஜ்ஜிலையும் கொஞ்சம் பலகீனப்பட்டு போயிடுவாங்க. சில பேர் ஹஜ்ஜி செய்யணும்னு ஆசை இருக்கும், நியத்துகள் இருக்கும், ஆனால் முயற்சி இருக்காது. ஹஜ்ஜி செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் அதற்குண்டான முயற்சி செய்ய மாட்டார்கள். ஹஜ்ஜி செய்வதற்காக புறப்பட்டு செல்வார்கள், அதனுடைய சட்டத்திட்டங்களை சரியாக அறிந்திருக்க மாட்டார்கள். ஹஜ்ஜி செய்வதற்காக சென்றிருப்பார்கள், அதனுடைய கீரிகள் சட்டங்களை சரியான முறையில் நிறைவேற்றி ஹஜ்ஜி முழுமைப்படுத்தி இருக்க மாட்டார்கள். இவருடைய ஹஜ்ஜுகள் எல்லாம் கொஞ்சம் பலகீனமானதாக இருக்கும். அதனால் தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இப்படிப்பட்ட பலகீனம் எல்லாம் ஹஜ்ஜிலே இருக்கக்கூடாது. ஆகையினால் நீங்கள் எப்படி ஹஜ்ஜி செய்ய வேண்டும் தெரியுமா? வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் பரிபூர்ணமாக்குங்கள். ஹஜ்ஜி செய்வதற்கு உண்டான எல்லா விதமான கீழிகளையும் சட்டங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டு சரியான முறையில் அத்தனை சட்டங்களையும் நீங்கள் அங்கே நிறைவேற்றி சரியான முறையில் தவாப் செய்து அந்த ஒழுக்கங்களை பேணி ஹஜ்ஜை பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஹஜ்ஜில் இப்பொழுது மட்டுமல்ல, எப்போதுமே ஹஜ்ஜி என்பது சிரமமான காரியமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் வாகன வசதிகள் இல்லாத காலங்களில் கடுமையான சிரமம். அதே நேரத்தில் இன்றும் கூட ஹஜ்ஜிலே சிரமங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹஜ்ஜி செய்ய நினைத்த ஒருவர் அதை நிறைவேற்ற முடியாமல் தடுக்கப்பட்டு விட்டால் என்ன செய்வது? ஹஜ்ஜுக்காக வேண்டி எல்லா தயாரிப்பும் செய்து விட்டார், ஆனால் நிறைவேற்ற முடியவில்லை. அதற்குண்டான வழி என்ன? குர்ஆன் இந்த வசனத்தினுடைய அடுத்த தொடரிலே அல்லாஹ் சொல்கின்றான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் பரிபூர்ணமாக்குங்கள். ஃபைன் உஹ்சிர்தும், உங்களுக்கு அந்த ஹஜ்ஜையோ உம்ராவோ தடுக்கப்பட்டு போனால் ஃபமஸ்தைஸர மினல் ஹதியி, யாருக்கு வசதி இருக்குமோ அவர்கள் ஒரு குர்பானி கொடுத்து கொள்ளட்டும், வசதி இல்லாதவர்கள் மீது பரவாயில்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆக ஹஜ் இருக்கிறதே மிக முக்கியமான, உன்னதமான, பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு தயாரானதற்கு பிறகு ஏதாவது ஒரு தடை ஏற்படுமையானால் அதற்கும் குர்ஆன் வழி சொல்லி தருகிறது. நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு குர்பானியை கொடுத்து விட வேண்டும். இப்போ இதில் இந்த வசனத்திலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஹஜ்ஜு செய்ய நினைத்த ஒருவருக்கு, ஹஜ்ஜு செய்வதற்காக தயாரான ஒருவருக்கு ஹஜ்ஜு செய்ய முடியாமலும் போய்விடலாம் என்று இந்த வசனம் உணர்த்துகிறது. இன்றைய ஜும்மாவிலே அப்படி ஹஜ்ஜு தடுக்கப்பட்டால் என்ற கேள்விதான் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஹஜ்ஜு செய்ய நினைத்து ஒருவர் செல்வதற்கு முற்படுகிறார், ஆனால் ஹஜ்ஜு தடுக்கப்பட்டு வருகிறது. ஏதோ ஒரு காரணம், இப்போது உள்ள காலங்களில் பல காரணங்கள் இருக்கிறது. ஏதேனும் ஒரு காரணத்தினால் ஹஜ்ஜு செய்ய முடியாமல் போய்விட்டால் குர்ஆன் சொல்லித் தருகிறது, அவர் ஒரு குர்பானியை கொடுத்து கொள்ளட்டும். அதே நேரத்தில் அவருடைய தடை அவரை பெருமளவில் பாதிக்காது. அவர் ஹஜ்ஜு செய்யவில்லை என்ற குற்றம் அவர் மீது வராது. அவருக்குரிய நற்கூலி நிறைய கிடைக்கும். அல்லாஹ் அடுத்து ஒரு வாய்ப்பை அவருக்கு தருவான் என்பது நமக்கு இஸ்லாத்தில் சொல்லித்தரப்பட்ட செய்தியாக இருக்கிறது. ஹஜ்ஜுங்கிறது ஒரு சிரமமான வணக்கம்தான். எவ்வளவு வசதி பெருகிவிட்ட காலத்திலும் கூட ஹஜ் ஒரு சிரமமாக இருக்கிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பார்க்கும் பொழுது ஹஜ்ஜை ஜிஹாதோடு ஒப்பிட்டு இருக்கிறார்கள், போர் புரிவதோடு ஒப்பிட்டு இருக்கிறார்கள் ஹஜ்ஜை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ், எனக்கு போருக்கு போக முடியல, நான் பலகீனமாக இருக்கிறேன், இன்னி லஈஃபுன் என்று சொன்ன நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வாங்க நீங்க ஹஜ்ஜுக்கு போகலாம், வாங்க. ஜிஹாதுக்கு முடியலையா, ஹஜ்ஜுக்கு வாங்க, ஹஜ்ஜும் ஜிஹாது தான். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், 2 ஜிஹாதுகளில் ஒன்று ஹஜ் என்பார்கள். மொத்தம் ஜிஹாதுகள் 2 இருக்கிறது. ஒன்று பொதுவாக போய் போர் புரிகிறது, இன்னொரு ஜிஹாது என்னவென்று சொன்னால் ஹஜ் என்று சொல்வார்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது ஹஜ் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது ஏராளமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.
ஒரு ஹதீஸே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ் உம்ரா செய்ய நாடி விட்டார்களோ, லாமீன் அலல்லாஹ், அவர் அல்லாஹ்வின் மீது அவருக்கு பொறுப்பாக இருக்கிறது, அல்லாஹ் சில பொறுப்புகளை எடுத்துக்கொள்கின்றான் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபஇன் மாத்த அதுகலஹுல் ஜன்னா, ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போகிறார், அங்கேயே அவர் மரணித்து விட்டால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களை சொர்க்கத்திலே நுழைவிக்கிறான். சரி, அடுத்த வரி ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வஇன் ரத்தஹு இலா அஹ்லிஹி, நல்லபடியா ஹஜ் செய்துவிட்டு தன்னுடைய குடும்பத்தினை திரும்பி விட்டால் ரத்தஹு பி அஜ்ரின் கனீமத்தின், நிறைய நன்மைகளை அவர் பெற்றவராக இந்த தாயகம் திரும்புகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை நம்ம சிந்திக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம், ஹஜ் செல்லக்கூடியவர்கள் அங்கேயே மரணித்து விட்டால், சிறுவர்கள் கொஞ்சம் என்ன செய்ய பேசாதீங்க தம்பி, யாரும் பேச வேணாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நீங்கள் ஒரு கால் ஹஜ்ஜுக்கு போனால் மவுத்து ஏற்படலாம், மவுத்தும் ஏற்படலாம். அப்படி அங்கே மவுத்து ஏற்பட்டு விட்டால் உங்களுக்கு என்ன செய்யும், சொர்க்கத்தை அல்லாஹ் என்ன செய்ய நசீபாக்குகிறான். ஒரு கால் நீங்கள் நல்லபடியாக ஹஜ்ஜு முடித்து திரும்பி வந்து விட்டால் ஏராளமான நன்மைகளை நீங்கள் பெற்றவராக வருகிறீர்கள். ஒரு காலத்தில் முற்காலத்தில் நம்ம ஹஜ்ஜை பற்றி சிந்திக்கிறோம். முன்ன நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், ஸ்பெயினில் இருந்து ஒரு பழைய ஹாஜி டைரியில் எழுதி வைத்திருக்கிறார், ஸ்பெயின்ல இருந்து ஜித்தாவுக்கு 1 மாத காலம் கப்பல் பயணமாக சென்றோம், திரும்பி வரும்பொழுது 6 மாத காலமானது. பல தடைகள் இருக்கலாம் பயணங்களிலே, இப்பொழுது போகிற ஹஜ் பயணத்தை போன்று அல்ல. முற்காலத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், அவர்கள் செல்லக்கூடிய பாதைகளிலே திருடர்களுடைய பிரச்சனைகள், கொள்ளையர்களுடைய பிரச்சனைகள், இன்னும் சரியான முறையில் உணவு ஏற்பாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை, இதையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு ஹஜ் முற்காலத்தில் இருந்தது. சொத்துக்களை என்ன செஞ்சிடும், ஏதாவது பொருள் வச்சிருந்தா ஹஜ்ஜில் என்ன செய்ய களவு போயிடும். ஹதீஸ்களை நம்ம பார்க்குறோம், சஹாபா பெருமக்களுடைய சில பொருட்கள் எல்லாம் களவு போயிருக்கிறது. திருடர்கள் கூட்டத்தினுடைய பயம், காடுகளிலே கடந்து செல்லும் போது விலங்குகளுடைய பயம், அத்தனையும் தாண்டி சிரமத்தோடு முற்காலத்தில் ஹஜ் செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது உள்ள காலத்திலே அந்த அளவுக்கு சிரமம் இல்லாவிட்டாலும் கூட சில சிரமங்களை அனுபவித்து தான் ஹஜ் செய்யக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள்லேயே மிகப்பெரிய நெருக்கடி என்ன அப்படின்னா, ஹஜ்ஜுக்கே போகாமல் தடை ஏற்படுறது தான். மற்ற எல்லாத்தையும் ஹாஜிகள் என்ன செஞ்சிருவாங்க, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க, சமாளித்துக் கொள்வார்கள். ஹஜ்ஜிலேயே மிகப்பெரிய ஒரு சோதனை, கஷ்டமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து அவர்கள் தடுக்கப்பட்டு போய்விடுவது. இப்படி நிறையா சில பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. நமது உயிரின் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ராவுக்காக புறப்படுகிறார்கள். சாதாரணமாக புறப்படவில்லை, சஹாபா பெருமக்களுடைய பெரும் கூட்டம், கிட்டத்தட்ட 1400 சஹாபா பெருமக்களோடு போறாங்க உம்ரா செய்வதற்கு, படையோடு போறாங்க. மக்கத்து காஃபிர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய படையை திரட்டி வந்து போர் செய்வதற்காக வருகிறார் என்று நினைத்து கொண்டார்கள். இடையிலே அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு உம்ரா செய்வதற்கு அனுமதி இல்லை, ஒப்பந்தம் முடிவாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்ரா செய்ய நாடிய நேரத்திலே தடை ஏற்பட்டது. சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வருடம் உம்ரா செய்யல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதற்கு அடுத்த வருடமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்கிறார்கள், ஹிஜ்ரி 7ல். அதற்கு அடுத்த வருடம் ஹிஜ்ரி 8ல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே மக்கா வெற்றி கிடைக்கிறது. மக்கா வெற்றி அல்லாஹ் கையில் கொடுத்தார் அடுத்த வருடங்கள்ல, ஹிஜ்ரி 8ல். ஆக ஒரு தடை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த தடையை நாம் பொறுமையோடு சகித்து கொண்டால் அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மிகப்பெரிய வெகுமதிகளை வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இப்படி ஒரு தடை ஏற்பட்டது. அதே போன்றுதான் பெரும் பெரும் சஹாபாக்கள், நம்மளுடைய முன்னோர்கள் தாபீன்கள் சில நேரங்களில் சில விஷயங்களை நியத்து வைத்து செய்யும் பொழுது அதற்கு தடையும் கூடவே வந்துவிடும். நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் தடை ஏற்படும். அந்த தடைகளை, அந்த சோதனைகளை நாம் பொறுத்துக் கொள்வோமேயானால் அடுத்தது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அது போன்று பல விஷயங்களை, பல அமல்களை, நற்காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை தருகிறான். இன்னைக்கு சூழ்நிலைக்கு நாம் யோசிக்கிறோம், இந்த ஆண்டு
உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் ஹஜ்ஜுக்கு தயாராகி வருகிறார்கள். சமீபத்தில் நீங்கள் ஹஜ்ஜு சார்ந்த விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். இந்தியாவிலிருந்து சுமார் 1.25 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்காக வந்து விண்ணப்பித்திருந்தாங்க. இதில் 1,22,518 பேர் ஹஜ்ஜு கமிட்டியின் மூலமாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. பாக்கி 52,000 நபர்கள் ஹஜ் டூர் நிறுவனங்களின் மூலமாக ஹஜ்ஜுக்குரிய ஏற்பாடை செய்திருந்தார்கள். எல்லாம் முடிவாகிவிட்டது கிட்டத்தட்ட ஹஜ்ஜு புறப்படுவதற்கு. ஆனால் ஹஜ்ஜு கமிட்டியில் பணம் கட்டி அதை நோக்கி சென்றவர்கள் எல்லாரும் புறப்படுவதற்கு எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தனியார் டூர் நிறுவனங்களின் மூலமாக ஏற்பாடு செய்யவர்களுடைய 52,000 நபர்களுடைய அந்த ஹஜ்ஜினுடைய அந்த பயணம் இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், சவுதி அரசாங்கம் மினாவிலே இவர்களுக்கான கூடாரம் இவர்களுக்கான இடம் ஒதுக்கப்படவில்லை, இவர்களுக்குரிய இடங்கள் என்ன செய்யப்படவில்லை, சரியாக முடிவு செய்யப்படவில்லை, அதற்குரிய கட்டணங்கள் கட்டப்படவில்லை என்று சொல்லி இவர்கள் 52,000 பேருக்கும் விசாவை தடை செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட இது போன்ற 14 நாடுகளுக்கும் சவுதி அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது இது மனிதர்களால் இந்த தடை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தடையை யார் ஏற்படுத்தினார்களோ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்கி அருள் புரிவானாக. இது போன்ற தடைகளில் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த ஹஜ்ஜு சார்ந்த பொறுப்புகளை கொடுக்காமல் இருப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த நேரத்தில் நாம் யோசிக்கிறோம், ஹஜ் இருக்கிறதே வரக்கூடிய காலங்களில் இன்னும் வியாபாரமாக ஆகிவிடலாம். இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஏன் இந்த 52,000 நபர்களும் ஹஜ்ஜு செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து ஏன் தடை ஏற்பட்டது என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய இந்திய அரசாங்கம் பொதுவாகவே ஹஜ்ஜு கமிட்டியின் மூலமாக அனுப்பக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் அதை ஏற்றுக்கொள்கிறது. இந்த ஹஜ்ஜு டூர் நிறுவனங்கள் டிராவல்ஸின் மூலமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு மினாவிலே தங்குவதற்காக, மினாவிலே இடம் ஒதுக்குவதற்காக அங்கே, அதாவது சவுதியில் இருக்கக்கூடிய அக்கௌண்டின் மூலமாக அங்குள்ள காசுகளை சரியான முறையில் செலுத்தி விட வேண்டும். இப்பொழுது நம்முடைய அரசாங்கம் இந்த வருஷம் மட்டும் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா, டூர்ல இருந்து போறவங்க, டிராவல்ஸ் மூலமாக போறவங்க எல்லாருமே அந்த மினாவில் கட்டக்கூடிய அந்த காசை என்ன செய்து விட வேண்டும், முதல்ல ஹஜ்ஜு கமிட்டியுடைய அக்கௌண்ட்டுக்கு செலுத்திடணும். ஹஜ்ஜு கமிட்டி என்ன செய்யும் அப்படின்னா, சவுதியில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தின் மூலமாக சவுதி அரசாங்கத்திற்கு கட்டிவிடும் என்ற ஒரு சூழ்நிலையை இந்த வருடம் மாற்றி அமைத்தது. அதன் காரணமாக என்ன நடந்தது, அதில் ஏற்பட்ட அந்த நேரம் நெருக்கடி, சரியான முறையில் நேரத்திற்கு கட்டணத்தை செலுத்தாதன் காரணமாக சவுதி அரசாங்கம் சொல்லிவிட்டது, மினாவினுடைய இடம் முடிவு செய்யப்பட்டு விட்டது, இதற்கு மேல் யாரும் ஹஜ்ஜி செய்ய வர முடியாது. இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், நாம் யோசிக்கிறோம், சவுதி அரசாங்கமே இப்பொழுது என்ன சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், முழுக்க முழுக்க ஹஜ்ஜை வியாபார நோக்கிலே செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, சவுதி அரசாங்கம் இருக்கிறது இப்பொழுது உள்ள காலகட்ட சூழ்நிலையில், இதற்கு முன்பாக முஅல்லிம் சொல்லக்கூடிய ஒருத்தர் வழிகாட்டி இருப்பாங்க. அது மிக பிரபலியமாக இருக்கும். ஏற்கனவே ஹஜ்ஜுக்கு போனவங்க தெரிஞ்சிருப்பீங்க. அந்த முஅல்லிமுடைய கையில் தான் எல்லாமே இருக்கும். அவங்க தான் என்ன செய்ய வழிகாட்டியாக இருப்பாங்க. அவங்ககிட்ட ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜியுடைய பாஸ்போர்ட் அவங்ககிட்ட தான் இருக்கும். அவங்க தான் மினா, முஸ்தலிஃபா, அரஃபா எல்லா இடங்களுக்கும் என்ன செய்ய உதவியாக கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் அவங்க மதீனாவுக்கும் கூட்டி சென்று பிறகு நம்மளை ஊருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பொறுப்பே அந்த முஅல்லிம்கிட்ட தான் இருக்கும். சவுதி அரசாங்கம் என்ன செய்து விட்டது என்று சொன்னால், இந்த முஅல்லிம்களை எல்லாம் கார்பரேட்டுகள் கையில் அடகு வைத்து விட்டது. ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு கீழேயும் ஒரு 5 முஅல்லிம்கள் அல்லது 10 முஅல்லிம்களை கொடுத்து அந்த நிறுவனத்திற்கு கீழ்தான் இவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகையினால் முஅல்லிம்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அந்த ஹாஜிகளுக்கு, அந்த ஹாஜியுடைய ஏற்பாட்டாளர்களுக்கு எந்த விதமான சரியான முறையில் உதவிகளும் செய்ய முடியவில்லை. இதுவெல்லாம் சவுதி அரசாங்கம் ஹஜ்ஜை ஒரு வியாபார நோக்கத்திலே சென்று கொண்டு இருக்கிறது என்று வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ ஒரு புறம் நம்முடைய இந்திய அரசாங்கம் ஹஜ்ஜினுடைய கோட்டாவை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நேரடியாக குறைச்ச ஒரு கேள்வி வரும், இவர்கள் முஸ்லிம்களுக்கு பாதகமாக செய்கிறார்கள், அல்லது சவுதி அரசாங்கத்தினுடைய கோபம் ஏற்படலாம், ஹஜ்ஜுக்கு போறவர்களை தடை செய்கிறார்கள் என்று. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, நீ காசு பணத்தை எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் அந்த காசை கட்டிடோம்னு சொல்லிட்டு அந்த காசை கட்டுவதில்
மினாவில் தங்குவதற்கான அந்த கட்டணத்தை கட்டுவதை தாமதித்தார்கள். அதன் காரணமாக ஒரு இயற்கையாகவே ஹாஜிகள் என்ன செய்ய முடியாது, ஹஜ்ஜுக்கு இந்த வருடம் விண்ணப்பித்தவர்கள் செல்ல முடியாத அளவுக்கு ஒரு இயற்கை நிகழ்ச்சியாக அதை ஏற்படுத்தி விட்டார்கள். கிட்டத்தட்ட 52,000 பேர் என்பது உலகம் முழுவதும் வரக்கூடிய ஹஜ்ஜுக்காக வர வேண்டிய மக்கள் தொகையில் பாதிக்கு மேல இருக்கும். அவ்வளவு மக்கள் தொகை கொண்ட இந்த இந்தியாவிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கு தடை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை நாம் சிந்திக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு அமல் செய்வதற்கு இவ்வளவு நியத்து வைத்து சிரமப்பட்டு ஹஜ்ஜு செய்வதற்காக போராடி ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் பலவிதமான நோக்கத்தில் இருக்கும். ஹஜ்ஜுடைய அந்த ஆவல், எப்படியாவது ஹஜ்ஜு செய்து விட வேண்டும், ஹஜ்ஜு கமிட்டியில் போட்டால் நமக்கு என்ன செய்யாது, சில நேரங்கள் கிடைக்காமல் போய்விடலாம் என்றெல்லாம் நினைத்து அதிகமான காசுகளை கட்டி டிராவல்ஸ் மூலமாக ஏற்பாடு செய்த இத்தனை ஹாஜிகளுக்கும் இதுவரைக்கும் விடை தெரியவில்லை, கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இப்படி ஹஜ்ஜு தடுக்கப்பட்ட ஹாஜிகள் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவர்களுக்குரிய நட்புனை நிரப்பமாக வைத்திருக்கிறான். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை ஹஜ்ஜு செய்தார்கள். ஹஜ்ஜு செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு இல்ஹாமாக ஒரு விஷயம் அறிவிக்கப்பட்டது. டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய செருப்பு வியாபாரியான சரீப் அவர்களுடைய ஹஜ்ஜு முதன்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற செய்தி ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கிடைக்கிறது. என்ன இது, எல்லாரும் ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாங்க, ஷரீஃப் என்பவருடைய ஹஜ்ஜு முதன்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்படுகிறது என்று நினைத்து ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் டமாஸ்கஸுக்கு பயணம் செய்து அந்த செருப்பு வியாபாரியாக இருக்கக்கூடிய ஷரீஃபை போய் சந்திக்கிறார்கள். ஷரீஃபை சந்தித்து கேட்கிறார்கள் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஷரீஃப் அவர்களே நீங்கள் ஹஜ்ஜுக்கு வந்தீங்களா? அப்போ ஷரீஃப் சொன்னாங்க, நான் ஹஜ்ஜுக்கு வரலாம் நினைத்திருந்தேன், ஆனால் அதுக்கு ஏற்பாடு நான் செய்திருந்தேன், பணங்கள் எல்லாம் திரட்டி வைத்திருந்தேன். ஒரு நாள் அந்த நேரத்தில் என்னுடைய மகன் சிறுவன் பக்கத்து வீட்டிலிருந்து அழுது கொண்டு வந்தான். என்னவென்று கேட்டேன். என்னுடைய மகன் சொன்னான், பக்கத்து வீட்டுக்காரர்கள் இறைச்சி சாப்பிடுகிறார்கள், நான் போய் கேட்டேன், எனக்கு கொடுக்கல என்று சொல்லும் பொழுது நான் போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்டேன், என்னுடைய மகனுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கலன்னு கேட்கும் பொழுது அங்கே பக்கத்து வீட்டுக்காரர்கள் ரொம்ப அழுது கொண்டே சொன்னார்கள், ஷரீஃப் அவர்களே, நீங்கள் எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களுடைய பொருளாதாரம் மிக மோசமாகிவிட்டது, நாங்கள் பல நாட்களாக பட்டினியாக கிடக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. ஆகையினால் ஒரு செத்து போன ஆடு எங்களுக்கு கிடைத்தது, அதை அறுத்து தான் நாங்கள் இறைச்சி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், இது எங்களுக்கு ஹலாலு, உங்க மகனுக்கு ஹலால் கிடையாது, அதனால நாங்கள் கொடுக்கல என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இதை பார்த்து என்னுடைய உள்ளம், நான் ஹஜ்ஜுக்காக வைத்திருந்த காசு பணத்தை என்னுடைய அண்டை வீட்டுக்காரன் நஷ்டத்திற்கு, அந்த வியாபாரத்தால் ஏற்பட்ட அந்த நஷ்டத்துக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று ஷரீஃப் செய்தியை சொல்லி முடிக்கிறார். இப்பொழுது ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஆச்சரியம், அப்படியா, அல்லாஹ் உங்களுக்கு மீது நிறைய ரஹ்மத்து செய்திருக்கிறான், நிறைய பரக்கத்து செய்திருக்கிறான், நீங்கள் ஹஜ்ஜுக்கே வரவில்லை என்று சொல்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய ஹஜ்ஜு தான் முதன்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்லி செல்வார்கள். உண்மையில் நம்முடைய நியத் சில நேரங்களுக்கு ஹஜ்ஜுக்கு தடை ஏற்படலாம், ஆனால் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், நல்லா கைவிட மாட்டான். இது உதாரணமாக நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எங்களுடைய உஸ்தாத் அபூபக்கர் ஹசரத் அப்படிங்கிற பேர், நாங்கள் ஓதுற காலத்தில் 2005 ஹஜ்ஜுக்காக வேண்டி எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டாங்க. நடந்த உண்மையான விஷயம், எங்களுடைய மதரசாவில் 2005 நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கும் போது ஹஜ்ஜுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. ஏற்பாடு செஞ்சால் போக முடியல கடைசி நேரத்தில். காரணம், அவர்கள் ஏற்பாடு செய்த அந்த நிறுவனம் போலியானது, காசு பணத்தை எல்லாம் கட்டி ஏமாந்து விட்டார்கள். பிறகு அதை ரொம்ப பஞ்சாயத்து பண்ணி வாங்கிட்டாங்க. இருந்தாலும் ஏமாந்து விட்டார்கள். எல்லாரும் வழி அனுப்புனாங்க, ஹஜ்ஜுக்கு துவா செஞ்சு முசாபாக செஞ்சு நல்லபடியாக போயிட்டு வாங்க. வழி அனுப்புனதுக்கு பிறகு ஹஜ்ரத்னால போயிட்டு போக முடியல, திரும்பி வந்துட்டாங்க. சரியான கவலை அவங்களுக்கு. அடுத்த வருடம் 2006வது வருடம் ஹஜ்ரத் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஹஜ்ஜு கமிட்டியில் போய் அங்கே கொடுத்து என்ன செஞ்சாங்க, அந்த வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. ஒரு வருடம் தடை ஏற்பட்டது, அடுத்த வருடமே அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்தான். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு எங்களுடைய உஸ்தாத் அவங்க கிட்டத்தட்ட 14 உம்ரா செஞ்சுட்டாங்க. அதற்கு பிறகு 10 தடவை மக்கா நகருக்கு போயிட்டாங்க. காரணம், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதற்கு பிறகு அவங்களை வழிகாட்டியாக ஏற்படுத்திட்டான். இப்படியாக ஹஜ்ஜு போறதுக்கு ஏதாவது தடை ஏற்படுமையானால் அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு பெரிய உபகாரம் செய்ய போறான்னு அர்த்தம். திரும்ப அவருடைய இல்லத்துக்கு அழைக்க போறான்னு அர்த்தம். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6 ஏற்பட்ட அந்த தடை ரொம்ப கவலையாக இருந்தாங்க. சஹாபாக்கள் ரொம்ப கவலையாக இருந்தாங்க, போக முடியல.
ஒரு சில ஆண்கள் தான் பக்காவே அவருடைய கைகளுக்கு வந்து. அதே போன்று யார் இந்த வேலைகளை ஈடுபடுகிறார்களோ, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களை தடுக்கிறார்களோ, அல்லாஹ் ஜல்லல்லாஹு வசனத்திலே சொல்வான், ஒமன் அல்லாஹு மின்னும் மனஹ மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளியை ஹஜ் செய்வதற்கு யார் தடை செய்கிறார்களோ அவர்களை இந்த ஐயாயிரம் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். சிறுவை யுத்தக்காரர்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். பாலஸ்தீனத்தை 300 வருஷங்களாக என்ன செஞ்சாங்க, பிடிச்சு வச்சிருந்தாங்க சிறுவை யுத்தக்காரர்கள். அந்த சிறுவை யுத்தக்காரர் என்ன செய்தாங்க அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகளை இடையில் மறித்து தொந்தரவு கொடுத்தாங்க, ஹாஜிகளுக்கு தடையை ஏற்படுத்தினார்கள். அந்த நேரத்துல சலாஹுத்தீன் அய்யூபி எகிப்தை ஆண்டு வந்தாங்க. சலாஹுத்தீன் அய்யூபி எகிப்தில் இருக்கும் பொழுது நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, படுக்கை நோயில் இருந்தாங்க. அல்லாஹ் துஆ செஞ்சாங்க, சலாஹுத்தீன் அய்யூபி, யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு இறை இடத்துக்கு செல்லக்கூடிய நபருக்கு தடையை ஏற்படுத்துகிறார்கள் சிறுவைக்காரர்கள், எனக்கு சக்தியை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு, நான் பைத்துல் முகத்தஸ் என்ன செய்ய நான் அவருக்கு அப்புறப்படுத்தேன். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அவருக்கு நோய் நிவாரணத்தை வழங்கினார். சலாஹுத்தீன் அய்யூபி வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம், நமது வரலாற்று உலக வரலாற்று இருக்கிறது. சலாஹுத்தீன் அய்யூபி அந்த நோயிலிருந்து மீண்டு அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சக்தியின் மூலமாக பைத்துல் முகத்தஸை கைப்பற்றினார். ஹஜ்ஜுக்கு யாராவது தடையை ஏற்படுத்தினா அல்லாஹ் சும்மா அவருக்கு இருக்க மாட்டான். அது யாரானாலும் சரி, அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு சவுதி அரசாங்கத்தை நாம் பார்க்கிறோம், எல்லாத்தையும் மிகவும் பலகீனமாக போயிடுச்சு. உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் முஸ்லிம் சமுதாயத்திற்கு அவர் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா யாராருக்கு எங்கெங்கே எப்படி நசீபை வைத்திருக்கிறானோ, இந்தியாவில இருந்து கொண்டு நாம் இப்படி தெளிவாக அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கின்றான். மக்கமா நகரிலே, மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பிறந்த பூமியில இருந்து கொண்டு கூட சில விஷயங்களை அனாச்சாரங்கள் செய்யக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இது போன்ற கார்ப்பரேட்டுக்கு சதி திட்டத்துக்கெல்லாம் உடன் போக வேண்டிய அவசியம் கவர்மெண்ட் சவுதி அரசாங்கத்திற்கு தேவையில்லை. இருந்தாலும் கூட இந்த உலகத்துடைய மாயை அவர்களை வீழ்த்திக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த உலகத்துல அவர்கள் யாரை அழைத்து கொண்டானோ, யார் அந்த கௌபத்துல்லாஹின் பக்கம் அழைக்க நாடுகிறானோ, அவருடைய ரஹ்மத்தான கண் கொண்டு யார் பார்க்கிறானோ அவரை அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக அழைத்துக் கொள்வான். அதே நேரத்தில் ஹஜ்ஜு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சரியான பின்பற்றுதலே நம்ம என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். எப்படி போறது, ஹஜ்ஜு கமிட்டி எப்படி அணுகிறது, எப்படி டிராவல்ஸ் எப்படி அணுகிறது, எதெல்லாம் நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வது என்ற செய்திகளும் அறிந்து வைத்துக் கொள்வது மிக முக்கியம். எத்தனையோ மக்கள் ஹஜ்ஜு கடமையாயிருச்சு, நாட்கள் தள்ளிக்கொண்டே போறோம், நாட்கள் நிறைய தள்ளிக்கொண்டே போறோம். இப்போது போயிட்டு வரக்கூடிய எல்லாரும் சொல்றாங்க, தயவு செய்து நீங்கள் 40 வயதுல என்ன செஞ்சுங்க, அதுக்கு முன்னாடி போயிருங்க வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்துல. ஹஜ்ஜு கடைசி கடமைதான், கடைசியாக செய்யலாம், தள்ளிக்கிட்டே போறோம். ஆனால் நம்முடைய உடல் சக்தி இருக்குமா, சரியான பொருளாதாரம் கடைசி வரை இருக்குமா, கடமையாகிவிட்டால் ஹஜ்ஜை என்ன செய்யுங்க, உடனே நிறைவேற்றுங்க. இன்னொரு ஒரு பலகீனமான செய்தி என்ன அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு போறவங்க, உம்ராவுக்கு போறவங்க அல்லாஹ் அவருடைய இஹ்லாஸை அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட அங்கே போய் போட்டோக்களையும் வீடியோக்களையும் எடுத்து போடுவது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. ஒரு காலத்துல எப்படி இருந்த கௌபத்துல்லாவுடைய அந்த பகுதி, இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா அங்கே போய் போட்டோக்களையும் வீடியோக்களையும் எடுத்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். சில நேரங்கள் எல்லாரும் தான் எடுக்கிறோம், இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் நம்ம இஹ்லாஸ் பாதிக்கப்பட்டு விட்டால் என்ன செய்யும்? ஹஜ்ஜும் உம்ராவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக பரிபூர்ணப்படுத்துங்கள். ஹஜ்ஜ சட்டத்திட்டங்களை தெரிந்து கொண்டு பயண ஏற்பாடுகளை சரியான முறையில் செய்து கொண்டு அதை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் என்ற கட்டளை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆக இது போன்ற தடைகள் வருவது என்பது சாதாரணம்தான். அல்லாஹ் நாடிவிட்டான் என்று சொன்னால் எல்லா தடைகளையும் உடைத்து விடுவான். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த 52,000 பேர் கிட்டத்தட்ட இடையில செய்திகள் வந்தது, ஒரு 10,000 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்ட இந்த செய்தி வந்தது. இருந்தாலும் பாக்கியுள்ள நபர்களுக்கு அவர்கள் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அடைவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று நாம் இருக்கக்கூடிய நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி அவன் அளவை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.